காலையில எழுந்து கண்ணை முழிச்சு கடைய திறந்து இட்லி அவிச்சு கடைக்கு ஆளு வரலீங்க, இன்னுமே கடைக்கு வரலீங்க, கடைக்கு வரலீங்க. நம்ம பொழப்ப எதை நோக்கி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. காலையில எந்திரிச்சு கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செய்யற மாதிரி தான் கிடக்கு. கடையை திறந்து இட்லி அவிச்சு நானும் வச்சு கிடைக்கி. ஆனா ஒருத்தர் வந்து பாடா இல்ல. காக்கா வர மாதிரி 1-2 பேர் கஸ்டமர் வந்து இட்லியை வாங்கிட்டு போறாங்க. இப்படி இருந்தா நம்ம எப்படி முன்னேறது? இந்த சின்ன பொண்ணு கடையில வியாபாரம் பார்க்கும்போது அத்தனை பேரும் வருஷம் கட்டிட்டு வந்துட்டு கிடந்தாங்க. ஆனா இப்போ நம்ம மூஞ்சியை பார்க்கறதுக்கு ஒருத்தரும் வர மாட்டீங்க. நம்ம மூஞ்சி அவ்வளவு கேவலமாவா கிடக்கு. ஓஹோ, நீயா? என்னையா இன்னும் தோசை எல்லாம் சுட ஆரம்பிக்கல, இட்லி மட்டும் தான் அவிச்சு வச்சிருக்கி. சட்னி சாம்பார் தொட்டுக்கிட்டு இருக்கு. வேணுமா வேணாவா? நான் சாப்பிட வரல. ஓஹோ, நேற்றுக்கு பேசுனதுக்கு சமாதானம் பேசலான்னு வந்தியோ? சாச்சா, இந்த பாரு, நான் அதெல்லாம் அப்பயோ மறந்துட்டேன். எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்லை, சரியா? விடு விடு, போயிட்டே இரு. இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம். இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியது கிடக்கு. நீ பேசுனதெல்லாம் நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டு இருக்க முடியுமா? ஏதோ அறியாப்புல தெரியாம பேசிட்டே நினைச்சு நானும் மன்னிச்சு விட்டேன். கிளம்பு, காத்து வரட்டும். நான் இங்க சாப்பிடவும் வரல, உன்கிட்ட சமாதானமும் பேச வரல. எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும், அதுக்காக தான் வந்தேன். என்ன முடிவு? உன்னால என்னைய காதலிக்க முடியுமா முடியாதா? நம்ம 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாவா? அப்பா, இவ வேற வந்து டார்ச்சர் பண்ணிட்டு கிடக்கானே. ஒரு முறை சொன்னா இவனுக்கு எல்லாம் பிடிக்காது போல. ஓங்க ஒரு அடி அடிச்சாட்டி அடங்குவான்னு நினைக்க. இங்க பாரியா, உன் பேர் கூட எனக்கு என்னன்னு தெரியாது. குமாரு. யாரு இந்த கொக்கி குமாரா? இல்ல, நக்கி குமாரு. எங்க அப்பா பேரு நக்கீரன். எல்லாரும் சேர்த்து என்னை சுருக்கி நக்கி குமாருன்னு சொல்லுவாங்க. நீ நக்கி குமாரான இரு, இல்ல கொக்கி குமாரான இரு, இல்ல சுமார் மூஞ்சி குமாரா வேணா கூட இரு. எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல. இந்த பாரு, சும்மா நெய்ய பேசி கிடக்காத. காலங்காத்தால கடையை திறந்து வச்சிருக்கேன். ஒரு பையில வந்து போனி பண்ணலையே, நானே புலம்பிட்டு கிடக்கேன். இதுல நீ வேணும் ஏன் வந்து வெறுப்பேச்சிட்டு கிடக்க? வா, பேரு என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். நீ குமாரானா இரு, இல்ல சுமார மூஞ்சி குமாரானா இரு, இல்ல அமாரானா இரு, என்ன வேணா விட்டு. என்ன பொறுத்தவரைக்கும் நீ வந்து பாரி நண்டி பையன் அப்படி வதியா சொல்லு. உன் பிரச்சனை தான் என்ன? என்னை உனக்கு ஏன் பிடிக்கல? ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லு. ஒரு காரணம் என்ன? 1000 காரணம் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. முதல்ல நீ யாரு? உனக்கு எனக்கு என்ன பழக்க வழக்கம்? உன் கூட நான் பேசணும் கூட கிடையாது. ஏதோ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அந்த பாரி நண்டு பையனே உன் முகத்தை நான் பார்த்தேன். மத்தபடி உன் கூட நான் இதுக்கு முன்னாடி பேசிருக்கனா? சொல்லு பாப்பா. முன்ன பின்ன தெரியாத ஆளெல்லாம் யாராச்சும் லவ் பண்ணுவாங்களா? அவ்வளவுதான் உன் பிரச்சனையா? நான் பாத்துக்க, உன் முன்னாடி தான் நீ நிக்க, இதான் என் பின்னாடி. நல்லா பாத்துட்டுல, முன்ன பெண்ணை பாத்துட்டுல, இப்போ என் கூட பழகுவல. யோ, இந்த பாரியா, இந்த காதல்ன்ற வார்த்தை கேட்டாலே எனக்கு காதல ரத்தம் வந்துரும் பாத்துக்க. சும்மா அடி கடுப்பேத்தி கிடக்காது சொல்லிவிட்டேன். உங்க அம்மா யார் தெரியுமா? அந்த அன்னலட்சுமியோட ஃப்ரெண்டு. அந்த அன்னலட்சுமி யாரு? என் ஃப்ரெண்டோட மாமியா. இப்ப சொல்லு பாப்போம், என் ஃப்ரெண்டோட மாமியாவும் உங்க அம்மாவும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அடுத்தவங்கள க்ளோஸ் பண்ண கூட தயங்க மாட்டாங்க. அப்படிப்படி கேடி பிள்ளை கில்லாடி நாங்க கோல் மூட்டி விடுறதுல இந்த 2 மூதாட்டிங்களும் நான் நின்னு போட்டி போட்டுட்டு வருவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பையனை நான் எப்படி காதலிச்சு கல்யாணம் பண்ண முடியும்? அப்புறம் என் ஃப்ரெண்டோட வாழ்க்கை நாச்சமா பண்ண முடியுது, என் வாழ்க்கை நாச்சமா போவோம். இங்க பாரியா, ஓ நல்லதுக்கு தான் சொல்லுறேன். நல்ல பழப்பலன்னு பாரின் டைல்ஸ் மாதிரி தான் இருக்கேன். உங்க அம்மா பாக்குற பொண்ணை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கையில இருக்கிற வழியை பாரு. அதை விட்டுவிட்டு சும்மா அங்கடே காதல்னு கால் வலிக்கிற அளவுக்கு என் பின்னாடி நடந்துட்டு கிடக்காது, புரிஞ்சுச்சா? மறுபடியும் நான் இதே மாதிரி பொறுமையா பேசிட்டு இருக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்க. போ போய் பழப்ப பாரு, போயா. இங்க பாரு, என் கையில இருக்கிற பாட்டில பாத்தியா? ஆமா, என்னது இது? பாய்சன். என்னது பாயாசமா? அட கடவுளே, ஆடி மாசத்துல அம்மன் கோயில்ல கூழ் தான் கொடுப்பாங்க. பரவாயில்லையா, பாயாசம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அதுவும் பாட்டில்ல. அப்படின்னா எனக்கு ஒரு 2 பாட்டில வாங்கி கூட. வடை பாயாசம் சாப்பிட்டு வருஷ கணக்குல ஆகுது. ஐயோ, இது பாயாசம் கிடையாது, பாய்சன், விஷம். நான் ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டா அதை அடையாம விட மாட்டேன். எப்ப நீ என்னைய காதலிக்க மாட்டேன்னு சொல்லிட்டோ, இதுக்கப்புறமா நான் இந்த ஊர்ல எதுக்கு நான் உசுரோடு இருக்கணும்? அதனால உன் கடை முன்னாடியே, உன் கண்ணு முன்னாடியே இந்த பாய்சன், இந்த விஷத்தை குடிச்சு விட்டேன். ஐயோ, பாரி நாட்டி பையன் பாய்சன் குடிச்சு விட்டா. ஐயோ, யோ கடை திறந்து பாயா. காலங்கத்துல எனக்கு என்ன இவ்வளவு பெரிய ரோதனை? கடை திறந்து பாரியா. ஆஹா, பச்சைக்கிளி, நான் உசுரோட இருக்கிறதோ இல்லாம இருக்கிறதோ இப்போ உன் கையிலதே கடுக்கு பாத்துக்க. நீ என்னைய காதலிக்கிறதா இருந்தா என்னைய கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து விடு. என்னைய இல்ல காதலிக்க மாட்டேன்னா என்னைய அப்படியே இங்கேயே விட்டுடு. அடுத்த 5 நிமிஷத்துல நான் மேல போய் சேர்ந்துருவேன். ஐயோ, அட பாரு மனுஷா, யாரே நீ இப்படி போட்டு பாடா படுத்துற? யாராச்சும் ஓடி வாங்க. பாரி நாட்டி பையன் பாய்சன் குடிச்சு விட்டா, ஓடியானியா, சீக்கிரம் ஓடியானியா. என்னது இது, ஒருத்தரே ஆள காணோம். ஓசில ஏதாச்சும் பொருள் தரேன்னு சொன்னா உடனே ஓடியாந்துருவாங்க. உதவின்னு சொன்னா மட்டும் ஒருத்தர் வர மாட்டாங்க. யோ எந்திரியா, ஏன் இப்படி பயமுத்துற? வாய ஆஸ்பத்திரிக்கு போவா. இல்ல, நான் வரமாட்டேன். நீ என்னைய காதலிக்கிறேன்னு சொன்னாத்தியா நான் எங்கேயா இருந்தாலும் கிளம்பி வருவேன். இல்லாட்டி நான் வரமாட்டேன், இங்கே தான் கிடப்பேன். என்ன கர்மம் இது? கடைசி நேரத்துல ஏன் இப்படி என்னை போட்டு சாவடிக்கிற? வாய சொன்னா கேளியா?
என்னைய காதலிக்கிறதா நீ ஒத்துக்கலையாதான் நான் கிளம்பி வருவேன். சொல்லு பச்சைக்கிளி, என்னைய காதலிக்கிறியா இல்லையா? அட பாய், ஏன் இப்படி போட்டு பாட்டா பத்துற? உன்னைய 3 முறை தான் நானே பாத்திருக்கேன். அதுக்குள்ள லவ் பண்ணுன்னு சொல்லி இது உனக்கு வாரல. இல்ல இல்ல, நீ சொல்லு, நீ சரின்னு சொல்லு, அப்பதான் ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி வருவேன். இல்லாட்டி என் உசுறு இப்படியா போயிடும். ஆபத்துக்கு பாவம் இல்ல, சரி அடிச்சு விடுவோம். ஆமா என்ன ஆமா, என்னைய காதலிக்கிறியா? ஆமா, நான் உன்னை காதலிக்கிறேன். வாயா கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு போவோம். சத்தியமா தான் சொல்லுறியா? இல்ல நான் சாக போறேன்னு சொல்லுறியா? சொல்லு பச்சைக்கிளி, உண்மையா சொல்லு, சத்தியம் பண்ணி சொல்லு. பாபா ஐயோ, எத்தனை முறையா திரும்ப அதே கேப்பேன். ஆமா ஆமா ஆமா, நான் உன்னை காதலிக்கிறேன். போதுமா, வா கிளம்பி போவோம் ஆஸ்பத்திரிக்கு. அட பாவி, என்னையா பல்ல ஈச்சிட்டு கிடக்க? வாயா பஸ் பிடிச்சு ஆஸ்பத்திரிக்கு போவோம். எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் உன் மனசுல இருக்கிறத வெளியே வரவை கொண்டது காணிச்சியா? நான் சும்மா விஷத்தை குடிக்கிற மாதிரி நடிச்சேன். என்னது நடிச்சியா? ஆமா, உண்மையா சொன்னா ஒருத்தரும் சொல்ல மாட்டீங்க. இப்படி எல்லாம் ஓவர் ஆக்டிங் பண்ணாத்தியா உண்மையா சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அது நினைச்சேன், விஷத்தை குடிக்கிற மாதிரி நடிச்சேன். உன்னையா ஐயோ கிஸ்கே, உன்னையா அடிக்காம விட மாட்டேன் இல்லையா? ஐயோ வேணா பச்சைக்கிளி, வேணா. உன் வாழ்க்கைக்குலாம் இது கெடுதல் பத்துக்க. எழுதனால நாளைக்கு உனக்கு புருஷனா வர போறேன். இப்படி பொட்டி அடிக்காத சொல்லிவிட்டேன். என்னது இந்த பக்கத்து வீட்டு பல்லாட்டி மாதிரி இருக்கு? அது பாறையில இருந்து வந்த அந்த தனலட்சுமி பையன் மாதிரி கிடக்கு. ரெண்டும் இங்க ஓடி பிச்சு விளையாடிட்டு இருக்குங்க. அது சரி, அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு. பணக்கார விட்டு பொண்ணுக்கு என் பையனுக்கு பாப்பனே அங்க பைத்தியக்காரி புலம்பிட்டு கிடக்கா. அவ பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறதா சொன்னா. ஒருவேளை அது இந்த பல்லாட்டியா இருக்குமா? சொக்காப்பட்ட பல்லாட்டி பாரி நட்டு பையன், 2 பேரும் ஜோடி பொறுத்த பக்கவா இருக்கும். நினைச்சு பார்க்கவே கண்கொள்ளாத காட்சியா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. அந்த சின்ன பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு நான் எவ்வளவு அனுபவிச்சிருப்பேன். அதே மாதிரி ஒரு தரங்கட்டுவன், ஒண்ணு இல்லாதவ வீட்டுக்கு மருமகளா வந்தா எவ்வளவு வேதனையா இருக்கும்னு இப்ப அந்த தனலட்சுமிக்கு தெரியும். என்னங்க பிள்ளை ஏன் உடனே குடிக்கிறதுக்கு வெந்நிய கொடுங்க, வேற ஏதாச்சும் தண்ணியை கொடுத்துறாதீங்க. அதுக்கப்புறமாட்டிக்கு அவனுக்கு சளி பிடிச்சுவான். சரிட்டி, நான் பாத்துக்கிறேன். உள்ள கொஞ்சோண்டு கிண்ணத்துல கஞ்சியை காய்ச்சி ஊத்தி வச்சிருக்கி. பிள்ளை ஏஞ்சதுக்கு அப்புறமாட்டிக்கு பொறுமையா குடிக்க. ஆனா வர வரைக்கும் பசி தாங்குவான். அதுக்கப்புறம் நான் வந்து மத்ததெல்லாம் பாத்துக்கிறேன். சரிம்மா தாயே, நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஒரு நாள் லீவ் போட்டது தப்பா இல்ல போச்சு. இதை செய்ய அதை செய்யன்னு 8 தப்பா வேலை சொல்லிட்டு போறா. ஏன் சொல்ல மாட்டீங்க? ஒரு நாள் லீவ் போட்டுட்டு வீட்டுல இருக்கிறதுக்கே உங்களுக்கு இப்படி இருக்கே. ஒவ்வொரு நாள் நாங்க வீட்டுல கிடக்குமே, அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கோம்? ஏம்மா சரிட்டி, ஏம்மா நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். அந்த பயம் இருக்கட்டும். அடியக்கா, பாட்டி சின்ன பொண்ணே, நீ எப்ப வந்த? யார் பெருசுன்னு புருஷனை பொண்ணாட்டியோ மாறி மாறி பேசிட்டு கிடந்தீங்கல்ல, அப்பயே வந்துட்டேன். உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு ஒரு வாரமா நின்று வேடி பார்த்துட்டு கிடந்தேன். என்னக்கா குடிச்சு அப்படி பாக்குறீங்க? அது வேற ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, நேற்றுக்கு வரைக்கும் உனக்கு ஒவ்வொரே தெரியாத மாதிரி கிடந்துச்சு. இப்ப என்னடா ஒவ்வொரு கொஞ்சம் தெரியற மாதிரில இருக்கு. ஆமாக்கோ, இந்த பேண்ட் சட்டை நைட்டி எல்லாம் போட்டா வவுறு பேச்சு தெரிய மாட்டேங்குது. மத்தபடி கொஞ்சம் காட்டன் துணி ஏதாச்சும் போட்டோம்னா அது உடம்பு ஒட்டினாப்புல கிடக்குல, அதனால வவுறு கொஞ்சம் தெரியாப்புல கிடக்கு. 5 மாசம் ஆகுதுல, அப்ப வவுறு தெரிய ஆரம்பிக்கும்ல. அதுவும் வாஸ்தவனே. அதுல இருக்கட்டும்க்கா. என்னக்கா கத்தி கோடாரி பையி எங்கேயோ புறப்புற மாதிரி இருக்கு? ஆமாம்டி, சுள்ளிய பொறுக்கிறதுக்கு காட்டுக்கு தான் போறோம். நேத்தி வசந்தி ஏதோ ஒரு வேலையா அப்படியே காட்டு பக்கம் போயிருப்பாளாட்டு இருக்கு. அங்க கருவேலை மறைய நிறைய சீவி போட்டிருக்காங்களாம். அந்த சுள்ளியெல்லாம் பொறுக்கிட்டு வந்து சோறு ஆக்குறதுக்கு உதவும்ல, நல்லாவும் எரியும். சீக்கிரமாவும் சோறு ஆக்குறது குழம்பு எல்லாம் வச்சு முடிச்சிடலாம் பாத்துக்க. அது மட்டும் இல்ல, மழை வந்துச்சுல, அங்கங்க மரம் வேற சாஞ்சா கிடக்கான். அதே கோடாரியை கொண்டு போய் பொழந்து கட்டியை போட்டு கொண்டு வரலாமேன்ட்டு கிளம்பிட்டு இருக்கேன். சுள்ளிய பொறுக்க காட்டு பக்கம் போலாமான்னு வசந்தி கேட்டா. உங்க அண்ணனும் லீவு போட்டு இன்னைக்கு வீட்டுல தான் கிடக்காரு. அதே தம்பி பையில உங்க அண்ணனை பாத்துக்க சொல்லிட்டு வேணுன்ற சோத்தெல்லாம் ஆக்கி வச்சுட்டேன். சாப்பிட்டுக்கிட்ட சொல்லிட்டு கிடந்தேன், நான் போய் காட்டுக்கு போய் சுள்ளிய பொறுக்கிட்டு வரேன், நீங்க அது வரைக்கும் குழந்தைய பாத்துக்கிடுங்கன்னு. ஏக்கா கேஸ் ஸ்டவ் தான் வீட்டுல கிடக்குல, அப்புறம் எதுக்கு சுள்ளிய பொறுக்கிட்டு இருக்கீங்க? ஆமா பொல்லாது, கேஸ் ஸ்டவ் ஆத்திர அவசரம்னா அதுல செஞ்சுக்கலாம். மத்தபடி அதுலயே சோறாக்கி திங்கிறதுக்கு ஒரு மாதிரியே கிடக்கு பாத்துக்க. மாசம் மாசம் மளிகை சாமானை விட இந்த கேஸ் செலவு தான் அதிகமாகுது. 1200 ரூபாய் விற்கிறதுல சிலிண்டரு. எங்க அம்மாவில வீட்டுல விரவ வெட்டி போட்டு அதுலதான் சோறு குழம்பு ஆக்குவாங்க. அம்பிட்டு ருசியா கிடக்கும் பாத்திக்க. ஆனா இப்ப இந்த கேஸ் ஸ்டவ்ல சமைச்சு சாப்பிடுறது வெறும் சக்கையாட்டம் கிடக்கு. போதா கொலைக்கு என் மவனுக்கு வேற வெந்நிய வைக்கிறதுக்கு அடுப்பையும் பத்த வைக்கதா இருக்கு. ஒரே அடியா கையோட கையை அப்படியே சோத்து வழியை வச்சுட்டோம்னா சொடக்கு போற நேரத்துக்குள்ள சோறு பொங்கி குழம்பையும் வச்சிருந்தேன், கறியும் வச்சிடலாம் பாத்திக்க. என்னத்தான் இந்த காலத்துல வித்தியாசமா அடுப்பு வந்தாலும் விறகு அடுப்பு மாதிரி வருமா? அந்த செலவும் மிச்சமாவும் உடம்புக்கும் நல்ல டேஸ்டாவும் ஆரோக்கியமாவும் இருக்கும்ல. ஆமா ஆமா, என் மாமியா காடி கூட ஆரம்பத்துல விறகடுப்புல தான் சமைச்சிட்டு கிடந்துச்சு. நான் அந்த வீட்டுக்கு போனது அப்புறம் கூட விறகடுப்புல தான் சமைச்சிருந்தேன். அப்பெல்லாம் சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு. இந்த கேஸ் அடுப்புல செய்ய ஆரம்பிச்சோட கசக்குது.
அதே நாம என்ன பணம் கொடுத்தா வாங்க போறோம்? காட்டுல கிடக்குற சுள்ளிய பொறிட்டு வந்து கட்டு கட்டி போட்டு வச்சிருந்தோம்னா வேணுன்றப்ப அடுப்பு பத்து வச்சு சோறாக்கி குழம்பாக்கி எல்லாம் வச்சுக்கலாம் பாத்துக்க. அதனாலத்தியா வசந்தி வரையான்னு கேட்டுச்சு, நானும் வரேன்னு சொல்லிவிட்டேன். உங்க அண்ணன் தான் வீட்டுல கிடக்காருல, அவர் பார்த்து பாரு எல்லா வேலையும். சரி நான் போயிட்டு வரேன், சரியா? நானும் வரேன்க்கா. கேட்டு நீ வாரியா? செட்டி காட்டு பக்கம் கண்ட நேரத்துல எல்லாம் அங்கேயும் அழியக்கூடாது பாத்துக்க. மாசம் மறுக்கிற புள்ள உன்னை அழைச்சிட்டு போனே, அப்புறம் உங்க ஆச்சி என்னைய போட்டு தொடர்பு கட்டாலே விளசி போடும். அந்த வம்பே எனக்கு வேணாம் பாத்திக்க. ஏக்கா என்னக்கா பேசுதே? அதுல எங்க ஆச்சி ஒன்னும் சொல்லாது பாத்துக்க. நான் வீட்டுல இருந்து சும்மா போர் அடிச்சுட்டு கிடக்கே, அதனால உன் வீட்டுக்கு வந்தேன். நீ இல்லைன்னா வேலை குடிக்க காட்டுக்கு போறேன்னு சொல்லிவிட்டேன். சரி நானும் உன்னோட அப்படியே காத்தாட நடந்துகிட்டே வரனே. இப்பதான் 5 மாசம் நடந்துச்சுல்ல, நல்லா நடக்கணும்னு டாக்டர் வர சொல்லியிருக்காங்க. நானும் காட்டுக்கு உன் கூட அப்படியே நடந்து வரேங்கா. அங்க வந்து கைத்தால எங்கேயாச்சும் உட்காந்து கிடக்கேன், பொத்த நாப்பில் உட்காந்துருக்கேன். நீங்க சுள்ளியை பொறுக்கிட்டு வாங்க, அப்புறம் நாம மறுபடியும் அப்படியே திரும்பி வந்துருவோம். செட்டி சொன்ன கேட்க மாட்டியா? சரி வா போவோம். குட் அக்கா, வாக்கா போவோம். செட்டி சரசாக்கு போன போடு, அவளும் வராத ஒரு வார்த்தை கேட்டுக்க. தனா தனலட்சுமி, என்னடா இன்னும் வரலையேன்னு பார்த்தே, வந்துட்டியா? வா. ஆமா என்னது நீ கையில? ஓ அதுவா, வரும்போது யாரும் பாத்துற கூடாதுன்னு பையன் நல்லா போட்டு முடிச்சு போட்டு கொண்டு வந்தேன். இந்தா நகையா? ஆமாம் டேய், நீ தானே சொன்ன சந்தேகம் வந்துட்டா அதை உடனே சரி பண்ணணும்னு. நானும் வீட்டுக்கு போய் எவ்வளவோ யோசனை பண்ணி பார்த்தேன். சம்மதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவர் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு அப்படி இப்படின்னு மனசுக்குள்ள ஆயிரத்திட்டு குழப்பம். இருந்தாலும் அவருக்கு தெரியாம இதை உரசி பார்க்கறதுல ஒன்னும் ஆயிடாதுல்ல. அதனால உடனே பைப்ல போட்டு புறப்பட்டு ஓடி வந்துட்டோம்ல. அப்ப உரசி பார்க்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமாம் டி, இது தங்கமா இதை தகரமானே தெரிஞ்சுக்கணுமா வேணாவா? உனக்கு தெரிஞ்ச ஆசாரி இருக்காங்கன்னு சொன்னல, அங்க கொண்டு போய் உடனே உரசி பார்த்துருவா, உண்மை என்னன்னு தெரிஞ்சிருப்பல. சரி போலாம். ஒருவேளை இது கவரிங்கா இருந்தா என்ன செய்வேன்? அப்படியெல்லாம் எதுவும் இருக்க கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கோ. இல்லாட்டி இது வரைக்கும் யாருமே பார்க்காத அன்னலட்சுமி முகத்தை பார்த்துருவீங்க. ஐயோ, இருக்கிற இந்த ஒரு முகமே பார்க்கறதுக்கு சகிக்கல, இதுல இன்னொரு முகம் வரியா? இங்க பாட்டி எதுவா இருந்தாலும் நீ போய் அதெல்லாம் உன் சம்மதிக்கிட்டு காட்டிக்க சொல்லிவிட்டேன். சரி அந்த நகையெல்லாம் பைக்குள்ள போட்டு மூடு, யாராச்சும் பார்த்துட்டு போறாங்க. வா போவோம். ஆமா சரி தனலட்சுமி, எங்கிட்ட உன் பையனை ஆளக்கணும். அவன் எங்கேயாச்சும் ஃப்ரெண்ட பார்க்க போயிருப்பான்டி. ஏது கேர்ள் ஃப்ரெண்டு தானே? என்னட்டி அப்படி முடிக்கிறவோ? உண்மை தானே? உன் பையன் தான் ஏதோ ஒரு பொண்ணை காதலிக்கிறத சொன்னானே. அதுக்குனே தபரே அனாவசியமா பேசுற வேலை வச்சுக்காதே. என் பையன் ஏதோ கீருக்கு மாதிரி பேசியிருக்காங்க, மத்தபடி அவங்க அம்மா சொல்ற பொண்ணுக்கு அவன் கட்டுவான். நினைப்பதான் பொறுப்பு கெடுக்க போதுன்னு நினைக்கேன். இன்னைக்கு நான் ஒரு கண்கொள்ளாத காட்சியை பார்த்து பாத்துக்க. அதுதான் உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல. அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சுல, அப்புறம் என்ன சொல்லு, என்னட்ட பாத்துவா? அப்படி நான் ஹோட்டல் கடைக்கு நானும் ஓனர்னு சொல்லிக்கிட்டு 2 பேரும் இந்த ஊர்ல சுத்திட்டு கிடந்தாங்க தெரியுமா? அதான் டி அந்த சின்ன பொண்ணு ஒருத்தியா, அப்புறம் என் பக்கத்து வீட்டு பல்லாட்டி அவ்வளோ. இப்ப என்ன அதுக்கு? இரு அவசரப்படாத, சொல்ல வரது முடிச்ச கேளு. அந்த பக்கத்து வீட்டு பல்லாட்டியோ உன் பையனை இன்னைக்கு ஓடி பிடிச்சி விளையாடி கிடந்தாங்க. இதை நான் என் 2 கண்ணாலையும் பார்த்து பாத்துக்க. ஒருவேளை பையன் லவ் பண்ற பொண்ணு என் பக்கத்து வீட்டு பல்லாட்டி தானோ? இந்த பாரடி அண்ணா அடிச்சு போடுவோம் பாத்துக்க. என் பையனை பத்தி இப்படி அனாவசியமா பேசுறவெல்லாம் வச்சுக்காத. யார் கூட சேர்த்து வச்சு பேசுறவா? கேட்டே நான் கண்ணால பார்த்தேன், அதுதான் உங்ககிட்ட சொன்னேன். மத்தபடி ஒண்ணு இல்லாததெல்லாம் சேர்த்து வைக்கிற ஆளு நான் கிடையாது பாத்துக்க. வாமாவே எத்தனையோ தடவை அந்த ஹோட்டல் பக்கம் இருக்கிறத நானே பார்த்திருக்கேன். சரி உன் வீட்டுல ஒழுங்கா சோறு ஆக்கல போல, அதனாலதான் பிள்ளை ஹோட்டல்ல சாப்பிட வந்திருக்குதுன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் அதோட உள்நோக்கம் என்னன்னு இப்பதான் புரியுது பாத்துக்க. இன்னைக்கு காலையில 2 பேரும் ஓடி பிடிச்சு விளையாட்டு கிடந்தாங்க. அதுகளுக்குள்ள ஒண்ணு இல்லாமலே இப்படி ஓடி பிடிச்சு விளையாடுவாங்க? சொல்லு பாப்போம். கண்டால பாக்கமே நான் எதுக்கு வாயால சொல்ல போறேன் சொல்லு பாப்போம். இது நெசமா பொய்யானே உனக்கு தான் தெரியும். உன் பிள்ளைகிட்டே கேட்டுக்க, உஷாராயிக்க. அதுக்காக தான் சொன்னமா தாயே. ஏதோ இந்த ஊருக்குள்ளேயே நீ தான் உருப்படியா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க எனக்கு. உனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுமோ இருக்கானு தான் முன்னாடியே சொல்லுவேன். உஷாரா இருந்துக்கிடுங்க. நீங்க பாட்டி அண்ணா, நீ சொல்றது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறமாட்டிக்கு இந்த தனலட்சுமி யாருன்னு உனக்கு தெரிய பாத்துக்க. ஒருவேளை உண்மையா இருந்தா ஊருக்குள்ள இல்லாம போயிடுவியா? இதுக்கு காரணம் யாரும் அவங்கள உண்டு இல்லாம பண்ணுவேன். பாப்போம். நான் சொன்னதே உண்மை ஆக போகுது. கடைசியில ஓ நிலைமை தான் என்னன்னு தெரியல. சரி அதெல்லாம் விடு. சரி வா போவோம். எங்க போறது? நீ போ, நான் தான் வரல. சரி நகைய உரசி பார்க்கணாவா? இந்த தனலட்சுமிய மத்தவங்க உரசி பார்த்துட்டாங்க. இதை உண்டுல பண்ணாம விட மாட்டேன். நான் வீட்டுக்கு போய் என் பையன்கிட்ட உண்மை என்னன்னு விசாரிக்காம விட மாட்டேன். உனக்கு நகைய உரசி பார்க்கணும்னா இப்படியே நேரா போய் சோத்தா கை பக்கம் திரும்பி அப்படியே பீச்சா கை பக்கம் திரும்பி 3வது விடுச்சேன். நான் சொன்ன ஆசாரி என் பேர சொல்லு, அவர் நல்லா உரசி காவிப்பாரு. பா நீ போய் உண்மையான தங்கமா கவரிங்கானுன்ற உண்மையை கண்டுபிடி. என் பையன் எப்படி பட்டுன்ற உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன். ஐயோ இவ போற வேகத்தை பார்த்தா பல்லாட்டிக்கு இன்னைக்கு கன்ஃபார்ம் பாடுதான் போல இருக்கே. அந்த சின்ன பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு இந்த பல்லாட்டி என்னைய பார்த்து எப்படி எல்லாம் சிரிச்சிருப்பா. வாங்கட்டும் நல்லா.
10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆனா பசங்களை மட்டும் வளைச்சு ஈஸியா போட்டுறாளுக்கும். அதுவும் ஃபாரின்ல இருந்து பணக்கார வீட்டு பசங்க, வசதியான பசங்கன்னு இவங்க கண்ணுக்கு மட்டும் எப்படிதான் தெரியுதோ தெரியல. ஆனா 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. நாம போய் முதல்ல இந்த நகையை உரசி பார்ப்போம். அப்பதான் உண்மை என்ன நமக்கும் தெரியும். அவ போய் அந்த உண்மையை கண்டுபிடிக்கட்டும், நாம போய் இந்த உண்மையை கண்டுபிடிப்போம்.